இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த 2026. ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஐசிஆர் பிஜி, பிஹெச்டி, அதுக்கப்புறம் நெட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரே கிளாஸா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இது எப்படி நம்ம வந்து மூணுக்கும் சேர்த்து ஒரே கிளாஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ அதை வந்து எப்படி, ஏன், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபுல்லா நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐசிஆர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிஜி என்ட்ரன்ஸ் இருக்கு, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் இருக்கு, அப்புறம் நெட் வந்து ஏஎஸ்ஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பிஜி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வரும் ஆஸ் யூஸ்வல், பிஜி பண்றது பிஹெச்டி பண்றதுக்கு. பட் நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப் டு 2019 வரைக்கும் இயர்லி வந்து ட்வைஸ் வந்து வந்துட்டு இருந்தது. சில டைம் வந்து ஒன் டைம்ல வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஒன்ஸ், 3 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா 2021ல வந்தது, அதுக்கப்புறம் 2023ல வந்தது, இப்போ 2025ல வந்துருக்கு, இப்போ நெக்ஸ்ட் 26ல வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓரியன்டேஷன் கிளாஸா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றியும் அக்ரோனமியில் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அந்த பேசிக்கான நாலேஜ் பற்றியும் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம யார் யாரெல்லாம் நம்ம தட் மீன்ஸ் இந்த கிளாஸஸ் வந்து யார் யாரெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து செந்தமிழ். ஸோ மேபி உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏயூ கிரகனிக்ஸ் வந்து 2016ல நான் வந்து கிரியேட் பண்ணது. வென் ஐ வாஸ் ஸ்டடிங் யூஜி செகண்ட் இயர். ஸோ அப்போ இருந்தே நான் இந்த அப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்காக பண்ணிட்டு இருந்தோம். பட் 2021ல ஆஃப்டர் பிஜி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அதர் ஸ்டேட் போன அப்புறம் அந்த ஒரு எக்ஸ்போஷர்லாம் கிடைச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2021ல இருந்து நான் அந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 2022ல இருந்து அப் டு கரண்ட் இந்த இயர் வரைக்குமே நான் வந்து அக்ரோனமி கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணியிருக்கவங்கள, ஸோ என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் தான் வந்து இருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நியூவாக தான் இருக்கீங்க. இவங்க எல்லாரும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக ஒரே கிளாஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். பட் அப்போ இது வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலி நான் கிளாஸ் எடுத்ததுமே. பட் இந்த டைம் பார்த்தோம்னா இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. ஸோ ரீசன் வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து நானும் சரி, இன்னொருத்தர் வந்து அவர் மிஸ்டர் ஆறுமுகன். ஸோ இவங்க வந்து இப்போ பிஹெச்டி செகண்ட் இயர் வந்து சௌத்ரி சரத் சிங் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க ஹிசாரில். ஸோ இவங்க வந்து யூஜி மதுரை கேம்பஸ், அதுக்கப்புறம் பிஜி வந்து ஐஜிகேவி ராய்ப்பூர் சத்தீஸ்கர், இப்போ பிஹெச்டி வந்து டிசார்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 2021ல நெட் கிளியர் பண்ணியிருக்கேன், 2023லயும் நெட் கிளியர் பண்ணியிருக்கேன். 2018ல இருந்து இப்போ கரண்டா 2025ல நடந்த வரைக்குமே அக்ரோனமி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி பிஜி ஆர் பிஹெச்டி என்ட்ரன்ஸா இது நெட் எதா இருந்தாலுமே அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு எக்ஸாம் வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ 2018ல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்னஸ் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் இயர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு மேக்ஸிமம் நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அந்த டவுட்ஸையும் வந்து இது ரிலேட்டடா என்னால் வந்து கிளியர் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3500ல வச்சிருந்து அப்புறம் 3200 வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாளைக்கு வரைக்குமே, நாளைக்கு நைட் வரைக்குமே நீங்க புதுசாக ஏதாச்சும் ஓரியன்டேஷன்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு நைட் 11:59 வரைக்குமே 3200 தான் வந்து ஃபீஸ். அதுக்கப்புறம் கம்மிங் தேர்ஸ்டே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து 4000 தான். சப்போஸ் எந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபீஸ் வந்து 5000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம நார்த் இந்தியன் சேனல்ஸ் இல்ல ஹிந்தி இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆகட்டும், இல்ல நார்மலா இங்கிலீஷ்லேயே அதர் அதர் சேனல்ஸ் மீன்ஸ் நார்த்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே வந்து மினிமம் 5000 ருபீஸ்ல இருந்தா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து நான் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த நான் ஃப்ரீயா இந்த அளவு கிளாஸ் எடுத்து மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இதுல வந்து ஐசர்ல போனது வந்து 2023 பேட்ச்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான், வேற யாரும் போனது வந்து கிடையாது. ஸோ இதை ஃபுல்லாவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்க வந்து இப்போ பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ இப்போ நெட் தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த இருக்கக்கூடிய ட்ரெண்ட் மூணு பத்தியுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது யாரா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நார்த்ல போனா ஏதாச்சும் வந்து ஒரு பியர் இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பியர் வந்து ஹிந்தி தெரியாது, அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய எஸ்வி காலேஜ் வந்து அலாட் ஆகுது. பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு தமிழ்நாடு தான் வேணும், அதர் ஸ்டேட் வந்து வீட்டில் விட மாட்டாங்கன்னு. அங்க வேலூர்ல இருந்து திருப்பதி 2 மணி நேரம் தான். வேலூர்ல இருந்து இங்க கோயம்புத்தூர் வரணும்னா ட்ரெயின்ல வந்து 6 ஹவர்ஸ் மேல ஆகும். ஸோ பாத்துக்கோங்க அந்த டிஸ்டன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இருக்கு. ஈவன் இந்த மாதிரி வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மூலமா அதர் ஸ்டேட் வந்து போறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு as compared டு மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸை விட. ஸோ எஸ்பெஷலி ஃபார் அக்ரோனமி எனக்கு தெரிஞ்ச அக்ரோனமில 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதர் ஸ்டேட்ல இருக்காங்க.
மேபி யாராச்சும் இருக்கலாம். இப்போ வரைக்குமே நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அக்ரோனமி வந்து ஐஆர்ஐல இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்க வந்து அந்த டாப் ரேங்க்ல எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிஜி ஸ்கோர் ஆகட்டும் இல்ல பிஹெச்டி ஸ்கோர் ஆகட்டும் ஒரு 350 வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஐஆர்ஐல இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ற மாதிரி இது. இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதர் ஸ்டேட்ல வந்து சீட் கிடைச்சாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறது கிடையாது. ஸோ அந்த ஃபெலோஷிப் பேஸ்டு அந்த சீட்டை வந்து லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்ஏல சீட் கிடைச்சோன்னே இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மேபி லாஸ்ட் இயர் நான் வந்து கிளாஸ் எடுத்த ஒரு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதர் ஸ்டேட்ல வந்து சீட் கிடைக்கல. டிஎன்ஏ உள்ள கடைசியில் அவங்க டிஎன்ஏக்கு அப்ளை பண்ணல. இது எனக்கே தெரியாது. ரீசெண்டா வந்து 1 வீக் முன்னாடி தான் தெரியும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே கோயம்புத்தூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஎன்ஏக்கே வந்து அப்ளை பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க அதர் ஸ்டேட் போறீங்க அப்படின்னா அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து மற்ற ஸ்டேட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த அமௌண்ட் தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நீங்க அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்போ இது வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சாயில் சயின்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சாயில் சயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாயில் சயின்ஸ் உடைய இந்த மார்க் டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 200 rupees. ஸோ இந்த நம்மளுடைய அக்ரோனமி கிளாஸ் வந்து நீங்க பண்றீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த சாயில் சயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜுக்குள்ளே கவர் ஆயிடும். இதுக்கு நீங்க வந்து தனியா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து சிலபஸ் வந்து நம்ம எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஜஸ்ட் 1 minute. ஸோ இதுல பார்த்தோம்னா இப்போ ஐசர்ல வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பிஜி என்ட்ரன்ஸ் இருக்கு, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் இருக்கு, ஏஎஸ்ஆர்பி நெட், ஏஆர்எஸ், எஸ்எம்எஸ், எஸ்டிஓ இது எல்லாமே இருக்கு. ஸோ பிஜி என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம எம்எஸ்சி படிக்கிறதுக்காக எழுதுறோம். பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ்ஆர்பி நெட், ஏஆர்எஸ், எஸ்எம்எஸ், எஸ்டிஓ இது எல்லாமே வந்து ஸோ இந்த நெட்ன்றது பார்த்தோம்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா நீங்க ஏபியா ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் சேலரி அதிகமாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்க டிகிரி வாங்குறதோட அது முடிஞ்சிடாது. ஸோ நீங்க இந்த நெட் குவாலிஃபை பண்ணாதான் நீங்க வந்து அந்த கோர்ஸ் படிச்சதுக்கான ஒரு அர்த்தமா இருக்கும். ஸோ இதுதான் இந்த நெட் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஆர்எஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சர்வீஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சயின்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சயின்டிஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக் பே வந்து 57,000. ஸோ அதுக்கப்புறம் 1,82,000 வரைக்கும் இருக்கு அந்த ரேஞ்ச். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்ல இருந்து சீனியர் சயின்டிஸ்ட் அவங்க வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஈக்குவல். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் அவங்க வந்து ப்ரொஃபஸர் ஈக்குவல். அதுக்கப்புறம் ஹெச்ஓடி, இன்ஸ்டியூட்டோட டைரக்டர், அதுக்கப்புறம் இப்படியே ஏடிஜி, டிடிஜி இப்படிலாம் போயிட்டு கடைசியா ஃபைனலா ஐசிஆரோட டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த ஐஆர்எஸ்க்கான இந்த பேசிக் வந்து ஒரு எக்ஸாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ்எம்எஸ். ஸோ ரீசெண்டாக கூட நிறைய எஸ்எம்எஸ் நேற்று 2 days முன்னாடி கூட எஸ்எம்எஸ் எக்ஸாம்லாம் நடந்தது. மேபி நீங்க வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேவிகேல வந்து நடந்தது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோனமில வந்து இது ஒவ்வொரு ஐசர் இன்ஸ்டியூட்டோடைய அசோசியேட்டடான சில கேவிகேஸ் வந்து இருக்கும். அது எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் இருக்காது. பட் ஸ்பெசிஃபிக்கா சில இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுல இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இந்த நெட்டோட எக்ஸாம் கூடயே சேர்த்து ஸோ இந்த மூணுத்தோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். இட் இஸ் அன் கம்பைன்ட் எக்ஸாம். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஏன்னா ஒரு கம்பேரிஷனா போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க பிஜி என்ட்ரன்ஸ்ல படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க அக்ரோனமில ஆர் ஐசர்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்க நெட்டுக்கு மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலுமே நீங்க ஸ்டூடெண்ட்டை வந்து கைட் பண்றப்போ மேபி நீங்க சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ நீங்க யாரா இருந்தாலுமே நீங்க வந்து கைட் பண்றப்போ ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஜி என்ட்ரன்ஸ்னா என்ன, பிஹெச்டி என்ட்ரன்ஸ்னா என்ன, இல்லை உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க சொல்றப்போ ஸோ இதெல்லாமே நீங்க வந்து அவங்களுக்கு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜபிளா இருக்கும். பிகாஸ் நான் ரீசெண்டா வந்து ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு ஒரு டீச்சரை வந்து நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்ட கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்போ ஏஆர்எஸ் மெயின்ஸ் எழுதிருக்கேன் சார் அதுதான் சொன்னேன். அப்படியே அப்போ ஏஆர்எஸ்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் நான் கிளாஸ்ல வந்து ஆன்சர் சொல்லலன்னு என்ன திட்டின டீச்சர். பட் அவங்க வந்து இந்த ஏஆர்எஸ்னா என்னன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வந்து என்ன மாதிரி சொல்ல முடியும்.
ஸோ ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க எல்லாமே எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டேபிளா போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒவ்வொரு சிலபஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே அதுல வந்து சப்ஜெக்ட் கோட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து சொல்றேன். ஸோ இதுதான் பார்த்தோம்னா இங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து இது வந்து 62ன்றது வந்து சப்ஜெக்ட் கோட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எக்ஸாமுக்குமே வந்து இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து இருக்கும். பிஜி என்ட்ரன்ஸ்க்கு வந்து அக்ரோனமி வந்து 5, இதே வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து 62, நெக்ஸ்ட் இஎஸ்ஆர்பி நெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 43. மேஜர் சப்ஜெக்ட் கோட் வந்து அக்ரோனமி எக்ஸாம்க்கு. ஸோ நான் வந்து இது ஹரிசாண்டலா எக்ஸ்பிளைன் பண்ணாம நான் வந்து வெர்டிகலா காலம் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதான் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ மேஜர் சப்ஜெக்ட் குரூப் வந்து பார்த்தோம்னா அக்ரோனமி மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிளான்ட் சயின்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ சீட் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ப்ரீடிங், ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பாங்க. பட் நம்ம அக்ரோனமி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்ரோனமி மட்டும் படிச்சா போதும், வேற எதுவுமே வந்து படிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து சப் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்ரோனமில வந்து சப்போஸ் நீங்க அக்ரோனமி எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எழுதக்கூடிய சப் சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா இந்த டீ ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் டீ டெக்னாலஜி. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அக்ரோனமி சீட் கிடைக்கல அப்படின்னா லைக் இந்த சப்ஜெக்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம அந்த பிளான்ட் சயின்ஸ் எழுதிட்டு ப்ரீடிங் அதுக்கப்புறம் சீட் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி எடுக்கிறாங்களோ ஸோ இதை எழுதிட்டு அக்ரோனமி எடுத்துட்டு இந்த டிஎஸ் பண்ற டெக்னாலஜி எழுதலாம். ஸோ இது வந்து 1 or 2 சீட்ஸ் தான் வந்து இருக்கும். இதுல வந்து ஸ்கோப் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொறுத்த நீங்க பார்த்தோம்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து நியர்லி 90 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம் அக்ரோனமில மட்டும் தான் இருக்கும். 30 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ்ல வந்து இருக்கும். ஜென்ரல் நாலேஜ்ல ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல. ஸோ இந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ரீசெண்டா 2 டேஸா வந்து ஐசர் பிஜி என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர் 2025 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்றதுக்கு நாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த வீடியோ வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல பார்த்தோம்னா நெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வைஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். மேபி நிறைய பேர் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 2 டேஸ் ஃபுல்லாவே எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி எல்லாமே இந்த வீடியோ பண்றதுக்கு. பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா 2025 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இட் வாஸ் ரியலி ரொம்ப ரொம்ப டஃப். மேபி இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க யாராச்சும் 2025 பிஜி என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னு தெரியல. நானும் ஆரம்பம் 2 பேரும் சேர்ந்தே இந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறது, ஒவ்வொரு கொஸ்டினும் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்றத வந்து இந்த டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுல நியர்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து பயோ கெமிஸ்ட்ரியில மட்டுமே வந்திருந்தது. ஸோ இப்போ நான் 2018 இருந்து பார்த்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஸோ அதுல வந்து 2018 அந்த பிஜி என்ட்ரன்ஸ் அக்ரோனமி பிஜி என்ட்ரன்ஸ்ல ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க அந்த 2018 கொஸ்டின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் நீங்க வந்து இப்போ தேர்ட் இயர் தான் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து பிஜி என்ட்ரன்ஸ் வந்து எழுதலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் நீங்க வந்து ஃபைனலா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றப்போ நீங்க எலிஜிபிளுக்கு வர மாட்டீங்க. பட் இந்த மாதிரி வந்து எழுதலாம். நீங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னாலுமே நீங்க எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ நீங்க வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நான் 2018 தேர்ட் இயர் படிக்கிறப்போ எழுதினப்போ ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ அது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் டைம் வந்து திரும்ப மறுபடியும் வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அந்த டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் தான் ஃபோக்கஸ் ஆயிருந்தது. இதே 2019 நான் பிஜி என்ட்ரன்ஸ் எழுதுறப்போ மேக்ஸிமம் ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான்ட் பிரீடிங் தான் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். தட் மீன்ஸ் அக்ரோனமியில. இப்போ ரீசெண்டா ஆறுமுகம் வந்து எம்எஸ்சி எழுதுறப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல்லா தட் மீன்ஸ் ஐ திங்க் ஸோ 2022 பேட்ச். ஸோ அந்த பேட்ச்ல வந்துட்டு ஃபுல்லா பிசியாலஜி தான் வந்து கவர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா ஃபுல்லா பயோ கெமிஸ்ட்ரி தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதர் தன் பயோ கெமிஸ்ட்ரி வேற கொஸ்டின் எதுவுமே வந்து வர கிடையாது ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். நான் சீக்கிரம் அது வந்து ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அந்த அந்த மாதிரி நீங்க வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து டோட்டலா ஜென்ரல் அக்ரோனமி. ஸோ அந்த அக்ரோனமில வந்து மேக்ஸிமம் உங்களால வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ இந்த 90ல ஒரு 90ல ஒரு 80 கொஸ்டின்ஸ் மேல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 4 மார்க். சரிங்களா? 120 கொஸ்டின்ஸ் 480 மார்க்ஸ். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து ஒன்று. சப்போஸ் ஒரு கொஸ்டின் வந்து தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா 2 hours தான். இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து 2 hours தான் எக்ஸாம் டியூரேஷன். ஸோ அப்படி இருக்கப்போ ஸோ உங்களால வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் ஒரு 80 to 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்களால இதுல வந்து கிளியரா நல்லா அக்ரோனமில வந்து நல்லா தெளிவா அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்? 320 மார்க் வந்து வரும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாத
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நீங்க அந்த 30 கொஸ்டின் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஒரு அதுல மேக்ஸிமம் உங்களால வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த 120 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து 100% உங்களால வந்து அட்டனே பண்ண முடியாது. ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து நம்பி போற மாதிரி இருக்கும். ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதில் பார்த்தோம்னா சில டைம்ஸ் வந்து வெரைட்டிஸ் கேட்கலாம். அந்த வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும். நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் வந்து வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கரண்ட்ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து கேட்கலாம். ரொம்ப இன்டெப்தான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப டஃபாக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 90 to 95 கொஸ்டின்ஸ் உங்களால வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் ஆல் இண்டியா ரேங்க் 1. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேற யாரோ ஆடியோ வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணிடுங்க யாருன்னு பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபெலோஷிப். ஸோ நம்ம ஏன் வந்து அதர் ஸ்டேட்ல போய் படிக்கிறோம்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து எக்ஸ்போஷர், இன்னொன்று வந்து ஃபெலோஷிப். இது ரெண்டும் தான். ஸோ இந்த ஃபெலோஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் இங்க வந்து சொல்றேன். என்னன்னா பிஜிஎஸ்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இதே வந்து என்டிஎஸ்னா நேஷனல் டேலண்ட் ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப்ன்ற டேர்ம் வந்து பார்த்தோம்னா பிஹெச்டிக்கு தான் வந்து ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப்ன்ற டேர்ம். ஸோ இது வந்து 2016-17 சர்க்குலர் போட்டு இந்த டேர்ம் வந்து மாத்திட்டாங்க. பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்க வந்து இப்போ வரைக்குமே எல்லா யூடியூப் சேனல்ஸும் சரி எல்லாருமே வந்து ஜேஆர்எஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து மாத்தியே 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த பிஜி ஃபெலோஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 12,640 ருபீஸ் வந்து பர் மந்த் வந்து வரும். அதுக்கப்புறம் 6,000 ருபீஸ் வந்து இயர்லி வந்து கண்டிஜென்சி வரும். கண்டிஜென்சி அப்படின்னா என்னன்னா நீங்க ஏதாச்சும் புக்ஸ் வாங்கினாலோ இல்லை ஸ்டேஷனரிஸ் வாங்கினாலோ ஏதாச்சும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்க்காக வந்து பார்த்தோம்னா கண்டிஜென்சி வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்டிஎஸ் ஃபெலோஷிப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 100 சீட்டு தான் இருக்கு. குருநமில வந்து டோட்டலா பார்த்தோம்னா இது 2023 பேட்சோட சீட். ஐ திங்க் ஸோ 24 பேட்சோட சீட்டுன்னு நினைக்கிறேன், சீட் மேட்ரிக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா அக்ரோனமில டோட்டலா வந்து 211 சீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 211 சீட்ஸ்ல எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுல் அமௌண்ட் ஃபுல் ஃபெலோஷிப் பிஜிஎஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதுல வந்து மேபி ஒரு 50% டிபெண்ட் ஆன் த கேட்டகரி, அவ்வளவுதான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிஜிஎஸ் 12,640 வந்து பர் மந்த் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர் மந்த் வந்து 5,000 ருபீஸ் வந்து இந்த ஃபெலோஷிப் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிஜி என்ட்ரன்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் கோட் வந்து 62. ஸோ இங்க வந்து நம்ம அக்ரோனமில வந்து எழுத மாட்டோம். நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற மேஜர் சப்ஜெக்ட் குரூப்ல வந்து எழுதும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா நமக்கு 4 சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும். ஒன்று வந்து வாட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அக்ரோனமி. ஸோ நமக்கு வந்து தெரியும் நம்ம அந்த பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறப்போ அந்த பிளான்ட் சயின்ஸ் என்டமாலஜிலாம் நிறைய சப்ஜெக்ட் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து எழுதும். ஸோ இதுல வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து சாயில் சயின்ஸ் நமக்கு பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். வாட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து 50% ஓகேவா இருக்கும், 50% தப்பா இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க வந்து பிஜில இது ரிலேட்டடா ஏதாச்சும் கோர்ஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே. சில நார்மலான கால்குலேஷன்ஸ் இருக்கும். பிஹெச் கால்குலேட் பண்றது, இந்த மாதிரியான மோலாரிட்டி, நார்மாலிட்டி, ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதே வந்து கொஞ்சம் அது மட்டும் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. மற்றபடி இன்டெப்தா இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து அப்படியே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம். ஏன்னா பிஜி என்ட்ரன்ஸ் அளவுக்கு பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல அக்ரோனமிக் வந்து அவ்வளவு மார்க்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இட் மேபி நாட். ஸோ வந்து ஒரு 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 270 280 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னாவே நீங்க வந்து கண்டிப்பா இயரில் வந்து உங்களால போக முடியும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்னா நீங்க இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ்ல போயிட்டு நீங்க டைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் நீங்க வந்து அக்ரோனமி, இந்த சாயில் சயின்ஸ், வாட்டர் சயின்ஸ் நீங்க வந்து நல்லா படிச்சீங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். இரிகேஷன்ல வந்து வாட்டர் சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் ஆயிடும். ஏதாவது ஒரு வாட்டர் சயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு 5-6 கொஸ்டின் தான் நமக்கு வந்து மேபி தெரியாம இருக்கும். மற்றபடி சாயில் சயின்ஸ்லயே வந்து மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிடுவோம், அக்ரோனமிலையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ இதவே நீங்க வந்து திரும்ப 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 நல்லா படிச்சு நீங்க இதை நல்லா ரிவிஷன் பண்ணீங்கன்னாவே இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து இது வந்து அந்த நல்லிஃபை பண்ணிடும். சரிங்களா? அதனால வந்து நீங்க இந்த அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ்க்கு வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீங்க இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து பாருங்க, அதுதான் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வழக்கம் போல 120 கொஸ்டின் தான். பட் இந்த இடத்துல ஸ்பிளிட் அப் இருக்கும். பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா? ஸோ பார்ட்டியில வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வரும், இல்லை ஜென்ரல் நாலேஜ் வந்துடும். 10 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அக்ரி வரலாம், 10 கொஸ்டின் வந்து ஜென்ரல் நாலேஜ் வரலாம். ஈவன் 2021ல வந்து நிறைய நம்ம இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த வாரப்பதிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரீ காந்திய நேரா, போஸ்ட் காந்திய நேரா, அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஈவன் 22 எஸ்ஆர்எஃப்லயும் வந்து அந்த மாதிரி இருந்தது. பட் ரீசெண்டா 2 இயர்ஸ் நான் சென்ட்ரல் சில் போர்டுக்காக எழுதினப்போ இதுல வந்து அந்த மாதிரி வந்து அவங்க கேட்கல. ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சரா தான் இருந்தது. அதுல பார்த்தோம்னா எஸ்பெஷலி 23ல நினைக்கிறேன்
சாரி 22ல வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் அவங்க வந்து ஏபிஎம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா அந்த பார்ட்டில வந்து இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா போன வருஷம் கொஞ்சம் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. பட் ஓரளவு வந்து பேசிக்கா தான் இருந்தது நிறைய கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல உங்களால வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுது அப்படின்னாவே வந்து போதும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு லூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டியில தெரியல அப்படின்னா நீங்க வந்து விட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த பார்ட்டியை வந்து எந்த சப்ஜெக்ட்ல கேட்கறாங்கன்னு நம்ம வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால இந்த பார்ட்டியில உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. எது எதுலாம் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுமோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு எது எதெல்லாம் யூஸ் ஆகுமோ ஸோ அது வந்து அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட் ஏல வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? நீங்க அந்த எஸ்பெஷலி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னாவே ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டு லூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பில வந்து பார்த்தோம்னா 50 கொஸ்டின்ஸ். இந்த பார்ட் பில இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்துமே வந்து வரும். ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த 4 சப்ஜெக்ட் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க பாத்தீங்களா? சில சாயில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க இப்போ கிளாஸ்ல. ஸோ இந்த பார்ட் பி வந்து இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து காமனா தான் வரும். இந்த பார்ட்டே வந்து அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடிய எல்லாருக்குமே வந்து காமனா தான் வரும் பார்ட்டி. ஸோ அக்ரோனமி ஆகட்டும், பேத்தாலஜி ஆகட்டும், இல்ல எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து பார்ட்டே வந்து காமன். பார்ட் பி வந்து இந்த 4 சப்ஜெக்ட் எழுதுறவங்களுக்கு வந்து காமன். ஸோ இந்த பார்ட் பில தான் வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர், கெமிக்கல்ஸ், அக்ரோனமி எல்லாமே வந்து வரும். ஸோ சாயில் சயின்ஸ் நீங்க படிக்கிறவங்களா இருந்தா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த 3 சப்ஜெக்டை நீங்க படிச்சுக்கோங்க. அக்ரோனமி வந்து விட்டுருங்க. ஏன்னா இதுல இந்த சீட் ரெட் ஸ்பேசிங் அதுக்கப்புறம் நம்ம இது வெரைட்டிஸ்லாம் வந்து இருக்கு. கொஞ்சம் டெப்த்தாலாம் நிறைய இருக்கு. ஃபார்மிங் சிஸ்டம், கிராப்பிங் சிஸ்டம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்க படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ இருக்கு. ஸோ அப்படின்றப்போ நீங்க வந்து இந்த 3 நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா வாட்டர் சயின்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தோம்னா சாயில் பிசிக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு அளவு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால அதை நோட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சி. பார்ட் சி வந்து உங்களோட கோர் சப்ஜெக்ட் அக்ரோனமி சாயில் சயின்ஸ் தான் சாயில் சயின்ஸ் வந்து வரும். ஸோ அக்ரோனமில இந்த பார்ட் சில நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பேசும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து நல்லா படிச்சு நீங்க வந்து கரெக்டா போட்டுருங்க. ஸோ இந்த அக்ரோனமி பிஜி என்ட்ரன்ஸ் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய புக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெட்டுக்கும் வந்து நிறைய புக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி நெட்டுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நிறைய புக்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த நிறைய புக்ஸ் ஒவ்வொரு புக்கும் அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த மாதிரி ஒவ்வொரு புக்ஸ்ல இருந்தா எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஜி என்ட்ரன்ஸோட அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின் எங்க இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. நிறைய வந்து கொஞ்சம் பேசிக் கொஸ்டினா இருந்தது, பட் டெப்தான கொஸ்டினா இருந்தது. பட் பிஹெச்டியோட கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? எஸ்பெஷலி இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமியோட புக்ஸ், அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் இல்லைன்னா டிகே தாஸ் ஸ்வீட் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் அக்ரோனமி, எஸ்ஆர்டி புக் இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்தா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க், டோட்டலா 120 கொஸ்டின் 480 மார்க். நெக்ஸ்ட் ஜிஆர்எஃப் வந்து எக்ஸாம் வந்து 2 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் ஜிஆர்எஃப் ஃபெலோஷிப் வந்து பார்த்தோம்னா பர் மந்த்துக்கு வந்து 37,000 ருபீஸ் வந்து ஃபெலோஷிப். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அதுக்கப்புறம் 10,000 ருபீஸ் வந்து கண்டிஜென்சி வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க தேர்ட் இயர் போனீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஃப் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா 42,000 ருபீஸ் பர் மந்த் வந்து வரும். அதே மாதிரி இங்க கண்டிஜென்சி வந்து வரும். ஸோ இதுதான் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நெட்டுக்கு. ஸோ நெட் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் வந்து 43. ஸோ நம்ம இதுல வந்து அக்ரோனமி மட்டும் தான் எழுத போறோம். ஸோ இதுல சப் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மார்க் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இருக்கப்போ 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து 0.33. இங்க கம்பேர் பண்றப்போ இங்க வந்து நெகட்டிவ் மார்க் வந்து அதிகம். ஏன்னா இங்க வந்து 4 மார்க்ல ஒரு மார்க் தான் போகுது. இங்க ஒரு மார்க்ல 0.33 போயிடுது. சரிங்களா? இங்க வந்து 25% தான் நெகட்டிவ்ல போகுது. பட் இங்க வந்து 33% வந்து நெகட்டிவ்ல போயிடுது. ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. இது வந்து 2 ஹவர்ஸ் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெஸ்ட் அண்ட் பிலிம்ஸ்க்கு இந்த ஐஆர்எஸ் எஸ்எம்எஸ் எஸ்டிஓ எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இது வந்து பிலிம்ஸ். ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்ட் பத்தின. ஸோ ஆக்சுவலி 10 மினிட்ஸ்ல மீட்டிங் எண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சப்போஸ் மீட்டிங் வந்து முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து இதே லிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதே லிங்கை வச்சு நான் மறுபடியும் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த சப்ஜெக்ட்ல? இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? பிஜி என்ட்ரன்ஸ் பண்றவங்க, பிஹெச்டி, நெட், யாருக்கும் இந்த டவுட் இல்லையா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஸோ இதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இது வந்து எம்எஸ்சி அக்ரோனமி. இது 2 இயர்ஸ் முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் தான்.
ஸோ இதில் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் ஸோ இவ்வளோதான் இருக்கும். பட் ஓபிசி என்சிஎல் வந்து அந்த டைம் வந்து கம்மியாக இருந்தது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து ஓபிசி என்சிஎலுக்கு அந்த ரிசர்வேஷன் படி அவங்க வந்து சீட்ஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி பார்த்துக்கோங்க, யூபிஎஸ், இடபிள்யூ. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா எந்தெந்த கேட்டகரியில செலக்ட் ஆகுறாங்களோ அந்தந்த கேட்டகரியில இருந்து மட்டும்தான் இது வந்து சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் இந்த ரிசர்வேஷன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டோட்டலா வந்து பார்த்தோம்னா 211 சீட்ஸ் இருந்தது அந்த டைம். இப்போ மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் எவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த பிஜி என்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த என்டிஎஸ் ஃபெலோஷிப் சொன்ன பார்த்தீங்களா, சப்போஸ் பிஜிஎஸ் சொல்லலாம் என்டிஎஸ் வந்து வரும். பட் பிஹெச்டிக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒன்று வந்தா ஃபெலோஷிப்போட நீங்க 37,000 ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா தான். ஸோ அதுதான் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்ல வந்து 20 இருந்தது. எஸ்சி 4, நெக்ஸ்ட் எஸ்டி வந்து 2, நெக்ஸ்ட் ஓபிசி என்சிஎலுக்கு அந்த டைம் வந்து ஃபெலோஷிப் சீட்ஸே இல்லை. நீங்க ஜென்ரல்ல கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டைம் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓபிசி என்சிஎல் இருந்தவங்களுக்கும் அந்த சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். தட் மீன்ஸ் அந்த ஃபெலோஷிப்போட சீட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில இதுதான் வந்து இதுக்கான சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிலபஸ். சரிங்களா, இப்போ வந்து நிறைய வெப்சைட்ல வந்து சிலபஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு வெப்சைட்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து எதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பெரிய வந்து ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம்னா இட் இஸ் ஆல்வேஸ் ரிலேபிள் வாட் எவர் இட் மே பி. ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு ரிலேபிளா இருக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா வந்து இருக்கும். ஜிஆர்எஃப் ஸ்டைஃபண்ட் வந்து டாப்ல வரவங்க மட்டுமான்னு கேட்டிருக்கீங்க. ஜிஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் எஸ். அந்த சீட் மேட்ரிக்ஸ் சொன்ன பாத்தீங்களா. ஸோ இங்க சொல்லியிருக்கேன், இந்த பிராக்கெட்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து வரும். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இந்த ரிலேபிளா என்ன சோர்ஸ் வந்து இருக்கோ அந்த சோர்ஸ்ல வந்து போய் பாருங்க. ஸோ இதுதான் ஐசரோட வெப்சைட்ல அவங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய பிஜி அண்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கான ஃபெலோஷிப்கான இந்த சிலபஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இங்க வந்து நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் குரூப் வந்து கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் கோடு, நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் குரூப் இருக்கும். ஸோ அக்ரோனமிக் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அக்ரோனமி இது பிஜிக்கு வந்து பார்த்தோம்னா 5. அதே மாதிரி இதுக்கு பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அக்ரோனமி வந்து 62ல வந்து இருக்கும். ஸோ இங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஆர்எஸ், எஸ்எம்எஸ், எஸ்டிஓ, நெட் சிலபஸ் இது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா ஒரே சிலபஸ் தான். அக்ரோனமிக் வந்து சப்ஜெக்ட் கோட் 43. ஸோ இதுல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போ நமக்கு வந்து சிலபஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வந்து அதாவது சிலபஸ் வந்து அந்த சிலபஸோட ஹெட்டிங்ஸ் ஆர் டாபிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலுமே உள்ளார இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சேமா தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளோட ரா மெட்டீரியல் வந்து ஒண்ணுதான். பட் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம சேமா வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இங்க நான் வந்து சில சிலபஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஈவன் இதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப்ல கூட நாங்க சிலபஸ் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா பிஜி, பிஹெச்டி அண்ட் நெட் இது எல்லாத்துக்குமே வந்து காமனா இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த பிஜிஆர், பிஹெச்டிஆர், நெட் இது எது எழுதினாலுமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய யூனிட் வந்து பார்த்தோம்னா கிராபி காலேஜ் அண்ட் ஜியாகிரபி இதுதான் வந்து வரும். பிஜி என்ட்ரன்ஸ்லயும் பார்த்தோம்னா ஸோ இந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர்ல பிஜி என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த யூனிட் 2 யூனிட் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அது தனியா நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இதுல வந்து இந்த கிராபிகாலஜி பார்த்தோம்னா நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராபிகாலஜி, நெக்ஸ்ட் வந்து ஈகோ சிஸ்டம் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொன்றும் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். ஈவன் நாங்க இப்போ எஸ்எம்எல் இது ஏஆர்எஸ் மெயின்ஸ்க்கு படிக்கிறப்போ இது ஒவ்வொன்றுக்குமே வந்து நாங்க தனியா புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி நாங்க வந்து இதுல நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான நோட்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து பிபிடி மட்டும் கிளாஸஸ் வந்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டும் இருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய நிறைய அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சிலபஸ்ல வந்து இது மட்டும் தான் இருக்கு, நம்ம இது மட்டும் தான் படிக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ நீங்க அந்த புக் வைஸ் நீங்க வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிடணும். ஃபார் பிஜி என்ட்ரன்ஸும் சரி, பிஹெச்டி என்ட்ரன்ஸும் சரி, அதுக்கப்புறம் நெட்டுக்கும் சரி, நீங்க புக் வைஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும். சிலபஸ் வைஸ் மட்டும் இல்லாம ஸோ புக் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றத நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற பின்னாடி இருக்கு.
ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தைலாண்ட் அக்ரோனமி, ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் அண்ட் வாட்டர், அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நெட் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். 10 கொஸ்டின் மேல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வந்துருது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் இயர் அக்ரோனமி கொஸ்டின் பேப்பர்ல பிஜி என்ட்ரன்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கேட்க கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து அது எந்த பேசிஸ்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நார்மலா இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் லேண்ட் யூஸ் சிஸ்டம், இரிகேஷன். ஸோ இரிகேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இரிகேஷன் வந்து நம்ம நெட் சிலபஸ்ல வந்து 4 யூனிட் வந்து இரிகேஷன் மட்டுமே இருக்கு. இதே மாதிரி தான் பிஜி பிஹெச்டி என்ட்ரன்ஸ்லுமே நீங்க வந்து ரொம்ப டெப்தா தான் நீங்க வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இரிகேஷன் அந்த வாட்டர் டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். வாட்டர் டெக்னாலஜியில் வந்து கேட்பாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு நம்ம அக்ரோனமி தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், இது நமக்கு தெரிஞ்சதுதான். எல்லாமே யூஜில கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ கிராப் ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா நீங்க இது எல்லாமே வந்து படிக்கணும். ஸோ எல்லா கிராப்ஸ்க்குமே வந்து படிக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சீரியல்ஸ் டு கமர்ஷியல் கிராப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட இதுல நெட்ல வந்து பார்த்தோம்னா மெடிசனல் அரோமேட்டிக் கிராப்ஸ் எல்லாம் இருக்கும். பட் உங்களோட பிஜி பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸஸ் எடுக்கிறப்போ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஸோ அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம பிஜி என்ட்ரன்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்டான கீ மெட்டீரியல்ஸ், அதர் கீ பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, அந்த யூனிட் ஒன்ல வந்து ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் தான் இங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நீங்க வந்து ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்டா படிக்கணும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இந்த 2025 பிஜி என்ட்ரன்ஸ்ல வந்து யாராச்சும் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து பயோ கெமிஸ்ட்ரி தான் இருந்தது. ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கம் வந்து பயோ கெமிஸ்ட்ரி இருந்தது. அதெல்லாம் எதுக்குமே எங்களுக்கு வந்து ஆன்சர் தரல. ஏன்னா நாங்க பயோ கெமிஸ்ட்ரி படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அப்படி இருக்கப்போ நீங்க வந்து அந்த யூஜி பயோ கெமிஸ்ட்ரியில வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த வருஷம் வந்து எதுல ஃபோக்கஸ், எந்த சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் அக்ரி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியல. ஸோ பட் ஜென்ரலா இந்த ஜெனடிக்ஸ் ரிலேட்டடா இல்ல பயோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக் வந்து என்சிஆர்டி புக் தான். நீட்டுக்கான என்சிஆர்டி புக் தான். ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டா ஏஆர்எஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு படிக்கிறப்ப கூட பிசியாலஜி பார்ட் வந்து இந்த புக்ல இருந்து தான் நாங்கள் வந்து படித்தோம். ஸோ ரெஸ்பிரேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மைட்டாசிஸ், மியாசிஸ், அதுக்கப்புறம் இந்த மென்டல் இன்ஜெனடிக்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த புக்ஸ்ல வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. நீங்க நார்மலா ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அப்படின்னாவே இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து வரும். ஸோ இல்லைனாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ற குரூப்ல. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து படிச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரிலையபிளா இருக்கும். உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல அட்டன் பண்ண முடியும். முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலயே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அக்ரோனமி புக்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அதுல சில புக்ஸ்லாம் வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நிறைய புக்ஸ் வந்து சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க உங்களோட சீனியர்ஸ் வந்து பிஜி என்ட்ரன்ஸோ பிஹெச்டி என்ட்ரன்ஸோ படிச்சு நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, இல்ல இப்போ அதர் ஸ்டேட்ல சீட் கிடைச்சுமே விட்டுட்டு மறுபடியும் டிஎன்ஏல வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த புக் எதுவுமே மேக்ஸிமம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நோட்ஸ் இந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நாங்க இங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக்ஸ் வந்து எல்லாமே என்னன்னா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ ஸோ அந்த புக் தான் நாங்க வந்து எல்லாமே இங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட எய்ம் வந்து எங்கேயோ ஒரு காலேஜ்ல எங்கேயோ போயிட்டு சீட் வாங்குறது வந்து உங்களோட எய்ம் கிடையாது. டாப் ரேங்க்ல வந்து நீங்க இருக்கணும். ஸோ பிஜி ஆகட்டும், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க ஏஆர்எஸ் ஒர்க் பண்றவங்களாகட்டும், அந்த டாப் ரேங்க்ல வந்து இருக்கணும். ஸோ உங்களோட டார்கெட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹையர் ஐயா தான் இருக்கணும். ஸோ அப்படி நீங்க போகணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து படிக்கணும். ஸோ உங்ககிட்ட புக்ஸ் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் உங்களோட லைப்ரரியில இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா அது வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து டீட்டெயிலா இப்போ வந்து எந்தெந்த புக்ஸ்ல என்னென்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கு, ஸோ அதை வந்து நீங்க என்னென்னலாம் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்றத நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி பை ரெட்டி அண்ட் ரெட்டி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நார்மலா இது எலமெண்டா ரெட்டி புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் நல்லா தரவா வந்து படிக்கணும். நீங்க பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீட்ராலஜி வந்து இம்பார்ட்டன்ட். பட் இதே நீங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கோ இல்ல நெட்டுக்கோ படிக்கிறீங்க அப்படின்னா மீட்ராலஜி வந்து நம்ம சிலபஸ்லேயே இல்லை. ஸோ நீங்க வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பிஜிக்கும் பிஹெச்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கும் நெட்டுக்கும் வந்து வரும். ஸோ அதனால நீங்க மீட்ராலஜி வந்து மேக்ஸிமம் ஒரு பேசிக்கா நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு தெரியும்ல. ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதே வந்து பார்த்தோம்னா மற்ற எல்லாமே நீங்க வந்து தரவா படிக்கணும். ஸோ இந்த 2 பிரின்சிபல்ஸ் புக்கும் 100% உங்க கையில வந்து இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த பிரின்சிபல்ஸ் இந்த புக்ல கவர் ஆன சில டாபிக்ஸ் வந்து இந்த செகண்ட் இருக்கு இந்த எஸ்ஆர்ஐடி புக்ல வந்து இந்த எஸ்ஆர்ஐடி புக்ல கவர் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல என்னன்னா அந்த பிளான்ட் பாப்புலேஷன் ரிலேட்டடா சிலது வந்து இருக்கும். அதுக்கப்புறம்
இந்த மாதிரியான நிறைய அந்த லாஸ் எல்லாமே நிறைய வந்து இருக்கும். ஸோ growth அண்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்து எஸ்ஆர்ஐடி புக்ல வந்து இருக்காது, அது எலமெண்டாரிட்டி புக்ல வந்து இருக்கும். இதே ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரியான அந்த ஃபார்மிங் சிஸ்டம், கிராப்பிங் சிஸ்டம் இந்த டெப்த்தாலாம் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஐடி புக்ல வந்து இருக்கும். இரிகேஷன் வந்து இந்த புக்ல 100 பேஜ் இருக்கும். அதே மாதிரி வீட் மேனேஜ்மெண்ட்டும் இந்த எஸ்ஆர்ஐடி புக்ல வந்து நல்லா இருக்கும். இதே வீட் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கா மட்டும்தான் இந்த எலமெண்டாரிட்டி புக்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு புக்லயுமே வந்து ப்ரோ அண்ட் கான்ஸ் வந்து இருக்கு. ரெண்டு புக்லயுமே ஃபீல்டு கிராப்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஐ திங்க் ஸோ இந்த புதுசா வந்திருக்க எலமெண்டாரிட்டி புக்ல நிறைய கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இந்த புக் ஸோ நான் இங்க ஸ்கிரீன்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே இப்போ லேட்டஸ்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய புக்ஸ் தான். ஸோ அதனால இந்த புக்ஸை நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி எஸ்ஆர்டி புக்ல வந்து நிறைய ரிமோட் சென்சிங் ஆகட்டும், இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் இயர் பிஜி என்ட்ரன்ஸ்ல கூட நிறைய ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ரிமோட் சென்சிங் ரிலேட்டடா இருந்தது. நெட் எக்ஸாம்லயே வந்து ஒரு 4-5 கொஸ்டின் ரிமோட் சென்சிங் ரிலேட்டடா இருந்தது. ஸோ அதனால இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் புக்கும் லைன் பை லைன் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த புக்ல இருக்க இந்த ரெண்டு புக்ல இருந்து தான் லைன்ஸ் வந்து அப்படியே கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அங்க வந்து நம்ம புக்கை படிக்காம நம்ம யூஜி நோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு போயிட்டு நீங்க அங்க வந்து எழுதுறீங்க அப்படின்னா கான்செப்ட் பேசிஸ்ல நான் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களால வந்து பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கேட்கக்கூடியது வந்து அந்த புக்ல இருக்கக்கூடிய டைரக்ட் லைன்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களால கண்டிப்பா அந்த மாதிரி அட்டன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு புக் வந்து நீங்க கம்பல்சரி நீங்க வந்து வாங்கி தான் ஆகணும். வாங்கி நீங்க படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் மூணாவது இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் வந்து ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து எவ்வளவு பேர்கிட்ட இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம்னா நியர்லி வந்து ஒரு 1500 to 2000 பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த புக்ல 75 to 80% வந்து அக்ரோனமி தான் இருக்கும். ஸோ இந்த புக் வந்து ஃபீல்டு கிராஃப்ட்ல இந்த புக்ல ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புக்கோட வெர்ஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பழைய வெர்ஷனா தான் இருக்கு. ஆனா இதுல வந்து கான்செப்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஈவன் இப்போ பார்த்தோம்னா பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல லாஸ்ட் இயர் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஹேண்ட் புக்ல இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாங்க பிஜி என்ட்ரன்ஸ்லயும் பார்த்தோம்னாலும் போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ்ல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்ட் புக்ல இருந்து எடுத்திருந்தாங்க. அதை நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ தெரிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம நெட் எக்ஸாம்க்குலாம் சொல்லவே தேவையில்ல. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஹேண்ட் புக்ல வந்து இருந்தது. இப்போ ஹேண்ட் புக் வந்து நல்லா தரவு படிச்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய அக்ரோனமி பார்ட், சாயில் சயின்ஸ் பார்ட், இரிகேஷன் பார்ட், அப்புறம் வந்து எஸ்பெஷலி போர் குவாலிட்டி வாட்டர், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், ஃபீல்டு கிராப்ஸ், மீட்ராலஜி இது எல்லாமே வந்து இந்த இந்த ஹேண்ட் புக்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஹேண்ட் புக் இருக்கா இல்லையான்னு இல்லைன்னா பாருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களோட கண்டிப்பா எந்த காலேஜா இருந்தாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இல்லாம ஒரு லைப்ரரி இருக்கவே இருக்காது. ஸோ உங்களோட லைப்ரரியில போயிட்டு இந்த புக்கை எடுத்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. அக்ரோனமிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட ஒரு இம்பார்ட்டன்டான சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த புக்கெல்லாம் நீங்க படிக்கிறீங்க ஓகே. பட் நீங்க ஃபைனலா நீங்க எவ்வளவுதான் படிச்சாலுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளவு ரிவிஷன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களோட சக்சஸ் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க வந்து ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ நாங்க இது நெட் ஏஆர்எஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் படிக்கிறப்போ ஃபுல்லாவே நாங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி புக் இருக்கு அப்படின்னா இந்த புக் வந்து ஒரு 500-600 பேஜ் இருக்குன்னா இந்த மொத்த புக்கையும் சேர்த்து நாங்கள் ஒரு 50 to 60 பேஜஸ்ல தான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல வந்து எந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது வந்து ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு என்னன்னா ஒரு புக்கை வந்து நீங்க 2 டைம் ஃபுல்லா நல்லா தரவா படிங்க. அதுக்கப்புறம் 3வது டைம் படிக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க படிக்கிறப்போ நீங்க புக்குக்கு போகவே தேவையில்ல, நோட்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். நீங்க இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரோனமி பை எலமெண்டாரிட்டி இந்த புக்லாம் நீங்க படிச்சதீங்கன்னா தெரியும். அதுல நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லா படிச்சாலும் 2 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்கும். மற்ற எல்லாமே அதை பத்தின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் இல்ல ஸ்டோரியும் வந்து எதையாச்சும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க ஃபுல்லாவே நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களால ஃபைனலா வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போக முடியும் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ அதனால நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க எல்லா புக்கும் படிச்சு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அருண் கட்டியாயன் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் புக் தான். பட் இங்க நான் வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எஸ்பெஷலி அந்த ஈகாலஜி வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ ஈகாலஜி தான் இதுல நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரோனமி, சாயில் சயின்ஸ், பிசாலஜி பார்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த அருண் கட்டியாயன் புக்ல. வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ நிறைய ஐபிபிஎஸ் படிக்கிறவங்களா கூட இந்த புக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் புக் தான். பட் நம்ம பார்ட் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்சைட்ஸ் இன் அக்ரோனமி. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் புக் தான். இந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல தான் போட்டிருக்கணும். பட் நான் இங்கே போட்டுட்டு வராங்க. ரீசன் என்ன அப்படின்னா இந்த புக்ல வந்து அப்ஜெக்டிவ்ஸ் கீழே வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புக்கு. ஸோ நிறைய நீங்க இது வரைக்கும் பார்க்காத கண்டென்ட்லாம் வந்து நீங்க நிறைய வந்து இந்த புக்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்ல. ஸோ இந்த புக் வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கக்கூடிய 3 புக்ஸ் வந்து சாயில் சயின்ஸ் புக். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் சொசைட்டி ஆஃப் சாயில் சயின்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ். ஸோ இந்த புக்கு தான். ஸோ இந்த புக் வந்து ஓகே, நம்ம அக்ரோனமி படிக்கிறவங்க நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் இதை படிக்க தேவையில்ல. பட் இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா, எஸ்பெஷலி சாயில் பிசிக்ஸ் ரிலேட்டடா, சரிங்களா, நீங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்கனாலும் சரி, நெட்டா இருந்தாலும் சரி, பிஜி இருந்தாலும் சரி, ஸோ சாயில் பிசிக்ஸ் பெடாலஜி தேவையில்ல நமக்கு அக்ரோனமிக்கு. பட் சாயில் பிசிக்ஸ் ரிலேட்டடாவோ, சாயில் கெமிஸ்ட்ரி, சாயில் ஃபெர்டிலிட்டி, ஸோ இந்த ரிலேட்டடா இருக்கிறதுலாம் இதுல கொஞ்சம் நல்லா படிங்க. இதுல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த வாட்டர், சாயில் வாட்டர் டைனமிக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சேச்சுரேட்டட் மூமெண்ட், அன்சாச்சுரேட்டட் மூமெண்ட், டார்சிஸ்லா, பாய்ஸ்லெஸ்லா, கேபிலரி ரைஸ், இது எல்லாமே இந்த புக்ல ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்டரி சாயில் சயின்ஸ் பை டிகே தாஸ். ஸோ இந்த புக் வந்து ஒரு நல்ல புக் தான். ஸோ இதுல வந்து எஸ்பெஷலி ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் வந்து இதுல ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸும், அதுக்கப்புறம் புவர் குவாலிட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஃபெர்டிலிட்டி, இது எல்லாமே இதுல ஓகேவா இருந்தது. ஸோ இந்த புக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான புக் தான். ஸோ இந்த ரெண்டுல மேக்ஸிமம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க எல்லா புக்கும் வந்து படிக்கிறது வந்து பெட்டர் தான்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ரெண்டுல எந்த புக் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த புக்ல இருக்க இந்த சாயில் சயின்ஸ், இன்ட்ரோடக்டரி சாயில் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளமேட்டிக் சயின்ஸ் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, உங்களால இந்த 2 புக்குமே படிக்க முடியல அப்படின்னா, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ஒரு புக் வந்து இருக்கு. இதுதான் சாயில் சயின்ஸ் ஸ்டேட்டஸ். யாராச்சும் பழைய எடிஷன் வந்து வச்சிருந்தீங்கன்னா அந்த எடிஷன் கிடையாது. ஸோ இந்த எடிஷன் தான். ஸோ இதுல தான் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து எல்லா யூனிட்டும் தனித்தனியா பெடாலஜி, சாயில் பிசிக்ஸ், சாயில் கெமிஸ்ட்ரி, சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயில் பயாலஜி, அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங், சாயில் பிளான்ட் அண்ட் வாட்டர் அனாலிசிஸ். ஸோ இந்த 7 யூனிட்டும் வந்து இந்த சாயில் சயின்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஒரு அக்ரோனமிஸ்டா நீங்க வந்து அந்த பெடாலஜி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பாட்டும் நீங்க வந்து தரவா இருக்கணும். ஏன்னா நம்ம நெட் சிலபஸ்லயும் சரி, சாயில் சயின்ஸ் வந்து ஃபுல்லா தான் இருக்கு நமக்கு. ஸோ சாயில் சயின்ஸ் வந்து ஒரு 5 to 6 யூனிட்ஸ் வந்து இருக்கு நெட் சிலபஸ்ல. பிஜி என்ட்ரன்ஸ், பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கு நம்ம நார்மலாவே சாயில் சயின்ஸ் வந்து நல்லா டெப்தா வந்து படிக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த புக் வந்து நல்லா தரவா படிங்க. நீங்க நெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தா பெடாலஜி பார்ட் வந்து தேவையில்லை. இதே பிஜி என்ட்ரன்ஸ், பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்க அப்படின்னா, ஸோ இந்த சாயில் சயின்ஸ் ரிலேட்டர்ஸோட ஹோல் புக்கு நீங்க வந்து தரவா படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன். ஸோ இரிகேஷன் அக்ரானமி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹேண்ட் புக்லயும் மேக்ஸிமம் ஒரு நல்லா கவர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 2 பிரின்சிபல்ஸ்லயுமே வந்து நல்லா கவர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பிஜி என்ட்ரன்ஸ் லெவல்ல வந்து இது ஓகே தான். பட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கும் நெட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா, இரிகேஷன் அக்ரானமி பை எஸ்ஆர் ரெட்டி, ஓகேங்களா. ஸோ ஜிகே ரெட்டி அண்ட் எஸ்ஆர் ரெட்டி. ஸோ இந்த புக் வந்து பார்த்துக்கோங்க. இதுல வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் மெயின்ஸ், சாரி, இது ஏஆர்எஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப தான் இந்த புக் வந்து வாங்கி படித்தேன். ஸோ இதுல இருந்து நிறைய கொஷின்ஸ் இது வரைக்குமே எக்ஸாம்ல வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. இப்போ பிஜி என்ட்ரன்ஸ் வீடியோ பண்றப்போ நிறைய நிறைய கொஷின்ஸ் இந்த புக்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இந்த நெட் எக்ஸாம் வீடியோ பண்றப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த புக்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீட் மேனேஜ்மெண்ட் பை டாக்டர் டி கே தாஸ். ஸோ வீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிரின்சிபல்ஸ் புக்லேயுமே அந்த அளவு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. பட் வீட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க படிக்கிறது வந்து இந்த டி கே தாஸ் யூஜிலே நீங்க வந்து இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஸோ இந்த டி கே தாஸ் புக்கா இருந்தாலும் சரி, இல்ல இந்த சொசைட்டி புக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா வீட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த புக்கா இருந்தாலும் சரி, இந்த 2 புக்ல ஏதோ ஒரு புக் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் இவ்வளவு புக் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு யூஜி செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட வந்து நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா நான் ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஒரு நார்த் இந்தியா சேனல் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய புக் படிச்சிருக்கான். இந்த புக்ஸை விட அவன் அந்த வீடியோல போடக்கூடிய புக் வந்து ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் தான் எக்கச்சக்கமான புக்ஸ் படிச்சிருக்கான். ஒரு 30 புக்ஸ் மேல அடுக்கி வச்சு அஹ், ஒரு வீடியோ போட்டிருந்தான். பட் அந்த பையனே வந்து பார்த்தோம்னா பிஹெச்டி, எம்எஸ்சி சீட் வந்து ஐஆர்எல்ல கிடைக்காம அவனே ஜிபி பத்திரம் தான் படிச்சுட்டு இருக்கான். அவ்வளவு புக்ஸ் அந்த பையன் வந்து யூஜிலே படிச்சிருக்கான். ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த கான்செப்சுவல் பேசிஸ்ல அவங்க நிறைய வந்து கேட்கிறப்போ, சில டெப்தா வந்து கேட்கிறப்போ, ஸோ எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை. ஸோ அந்த 3 ஹவர்ஸ், சாரி, அந்த 2 ஹவர்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கு, ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல வந்து ஏதாச்சும் ஆம், ஒரு எமோஷனலாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ 100% வந்து உங்களால அந்த இடத்துல 100%க்கான அந்த பொட்டன்ஷியல் வந்து உங்களால கொடுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 50% குறைஞ்சிடும். ஸோ என்னோட கிளாஸ் அட்டன் பண்ண வரைக்கும் அந்த 2022 பேட்ச்ல இருந்து இந்த வருஷம் பேட்ச் வரைக்குமே சரி, அந்த எமோஷனலா எக்ஸாமுக்கு முன்னாடி அஃபெக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க அஃபெக்ட் ஆகாம, ஸோ கொஞ்சம் கரெக்டா நீங்க வந்து எல்லாம் பாத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அந்த 3 மினிட்ஸ்
சாரி அந்த 2 ஹவர்ஸ் வந்து நீங்க என்ன மாதிரி நீங்க வந்து அட்டன் பண்றீங்க ஸோ அப்படின்றதான் வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து டிசைட் பண்ணும். ஸோ நீங்க வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க எல்லா புக்கும் வந்து தரவா படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து அதை கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சொசைட்டி புக், இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமி புக். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 6 புக் வந்து இருக்கு. ஸோ இந்த 6 புக்ல நீங்க வந்து பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நாங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக் வந்து அக்ரோனமிக் டெர்மினாலஜி. ஸோ இந்த புக் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்டியர்ஸ் இன் அக்ரோனமி, அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் அக்ரோனமி இந்த புக் வந்து ஓகேவா இருக்கும். பட் நீங்க பிஜி என்ட்ரன்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க இன்னும் ஜென்ரல் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த அக்ரோனமிக் டெர்மினாலஜி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடக்ஷன் இன் பிரீஃப், சாரி ஃபீல்டு கிராப் ப்ரொடக்ஷன். இது வந்து ராஜேந்திர பிரசாத் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. இது வந்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் அக்ரோனமி புக் தான். ஸோ இந்த 2 புக் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 புக்கும் நீங்க வந்து பிஜி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்க வந்து மேண்டட்டரியா நீங்க வந்து படிக்கணும். சரியா? இந்த அக்ரோனமிக் டெர்மினாலஜில வந்து பின்னாடி டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு கிராப்க்கான கார்டினல் டெம்பரேச்சர், சயின்டிபிக் நேம்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து படிங்க. ஈவன் லாஸ்ட் இயர் கூட ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து பிஜி என்ட்ரன்ஸ்ல இந்த புக்ல இருந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நெட்டுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது எல்லா புக்கும் நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த பிஹெச்டி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு, சரி நெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்துல இருந்துமே நாங்கள் கவர் பண்ற மாதிரி தான் அந்த கொஸ்டின் வந்து இருந்தது. இங்க எல்லாத்துல இருந்துமே நீங்க நாங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த, சாரி அந்த ஆன்சர்ஸ் எடுத்து நாங்கள் அந்த வீடியோல போட்டோம். ஸோ அதனால நீங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட் மேனேஜ்மெண்ட்ல கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ல வந்து இருந்தது. ஈவன் பிஜி என்ட்ரன்ஸ்ல கேட்ட ஒரு வீட் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் வந்து இந்த வீட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த புக்ல வந்து இருந்தது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து வேற எந்த புக்லயுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது இந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிளான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் இந்த புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டை வந்து ஒவ்வொரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி சாயில் ஃபெர்டிலிட்டியோட ஹிஸ்டரி, ஃபெர்டிலைசர்ஸோட ஹிஸ்டரி எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய அப் டு அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரோனமி. இதை வச்சுதான் அக்ரோனமியே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அக்ரோனமி மட்டும் இல்ல, என்டையர் அக்ரிகல்ச்சர் சிஸ்டமே இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்றத வச்சு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த புக்ல வந்து ரொம்ப நல்லா எக்கச்சக்கமா, எஸ்பெஷலி கிராப்பிங் சிஸ்டம் ரிலேட்டடா இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது, அப்புறம் ட்ரைலேண்ட் அக்ரோனமி ரிலேட்டடா, ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய கண்டென்ட் வந்து இந்த புக்ல வந்து இருக்கு. அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வீடியோ பார்த்து, சாரி அந்த நெட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நான் தெளிவா ஒரு டேபிள் வச்சு நான் அந்த கண்டிஜென்சி கிராப் பிளானிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரோனமி புக்ல வந்து இருந்தது. நெக்ஸ்ட் இந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரோனமி பிஹெச்டி, சாரி எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி கோர்சஸ்ல வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் அக்ரோனமி, மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரோனமின்னு சில கோர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து இதுலயும் இருக்கும். பட் இதுல வந்து நல்லா தெளிவா பிசியாலஜி பட்லாம் கூட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்டியர்ஸ்லாம் பார்த்தோம்னா அப் டு டேட் கரண்ட் டேட்ல இருக்கக்கூடிய ரீசெண்டா, தட் மீன்ஸ் இந்த புக் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் வந்தது. ஸோ அதனால இதுல நிறைய டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரான்டேஸ்லாம் வந்து கரண்டா அக்ரோனமியில் இருக்கக்கூடிய பர்னிங் டாபிக்ஸ். ஸோ எஸ்பெஷலி இப்போ இந்தியாவோட டார்கெட் என்னன்னா கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர் ஒன்று, இந்தோ கேன்சர் டிக்ளைன் ஒன்று. ஓகேங்களா? இது ரெண்டை வச்சு மட்டும் தான் இந்தியா ஹோல் அக்ரோனமியா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 2 புக்லையும் அந்த அந்த டாபிக் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி மீட்ராலஜி, இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரோனமில மீட்ராலஜி வந்து ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரின்சிபல்ஸ் அக்ரோனமில எஸ்ஆர்ஐடி புக்ல வந்து பார்த்தோம்னா மீட்ராலஜி, இந்த மீட்ராலஜில பார்த்தோம்னா பிஜி என்ட்ரன்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்ல இருந்தே நாங்க ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் தான். சொசைட்டி புக்ஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா அக்ரோனமிக் டெர்மினாலஜியும் இந்த கிராப் ப்ரொடக்ஷன் புக் வாங்கிக்கோங்க. இதே வந்து நீங்க பிஹெச்டி என்ட்ரன்ஸ் படிக்கிறீங்க, நெட்டுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்க எல்லா புக்கும் வந்து படிக்கிறது வந்து பெட்டர் தான். நான் பெட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களால வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த புக் வந்து படிக்க முடியுதோ ஸோ அந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி படிங்க. அப்படி இல்லை இந்த புக் இதுல இருக்கக்கூடிய புக்ஸ்ல வந்து என்னால எல்லாம் வாங்கி படிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அக்ரோனமிக் டெர்மினாலஜியும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ் இன் அக்ரோனமி இந்த 2 புக்கு மட்டுமாச்சும் நீங்க வந்து வாங்கி படிங்க. பிஹெச்டி நெட் என்ட்ரன்ஸ் படிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீட் மேனேஜ்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிளான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், ஏ காம்படிட்டிவ் டெக்ஸ்ட் ஃபார் அக்ரோனமி பை டாக்டர் ஆர்எஸ் மீனா. இந்த புக் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இதுல டெக்ஸ்ட்ல போடுங்க பார்ப்போம். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த புக் வந்து யார் யார்கிட்ட எல்லாம் இருக்கு? டாக்டர் காம்படிட்டிவ் ஃபேக்ட்ஸ் ஃபார் அக்ரோனமி பை டாக்டர் ஆர்எஸ் மீனா.
யார்கிட்ட இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் 3 பேர் தான். ஓகே. இந்த புக்கு மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, இந்த புக் வந்து ஒரு 2020 அந்த மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்ப நான் 2021 நெட்டுக்கு முன்னாடியே இந்த புக் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த புக் தான் வந்து படிச்சிருந்திருக்காங்க. பட் அப்ப வந்து இந்த புக் வந்தது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2021 நெட் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த புக்கை பார்த்தேன். ஸோ இந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணதே நான் தான். தமிழ்ல தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அந்த புக் வந்த உடனே நான் வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த புக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இருந்திருப்பீங்க, வச்சிருந்திருப்பீங்க. இந்த புக்கை மட்டும் தான் படிச்சிருந்திருப்பீங்க. நெட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. பட் என்னன்னா இந்த புக்ல வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அவங்க படிச்சு நல்ல புக்ஸ் எல்லாமே டீப்பா படிச்சு என்ன எடுத்திருக்காங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு புக் தான் இது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். அது தட் மீன்ஸ் என்ன அந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்குமோ ஒழிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோ அதுக்கான ரீசனோ வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அஜுவன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அஜுவன்ஸை போயிட்டு இந்த ஆர்எஸ் மீனா புக்ல வந்து நீங்க போய் பாருங்க. ஸோ அது ஏதாச்சும் வந்து உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு. ஸோ 100% உங்களுக்கு வந்து அந்த அஜுவன்ஸ் வந்து புரியவே புரியாது. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எதுவுமே அதுல வந்து புரியுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய விஷயம் வந்து இந்த புக்ல வந்து நம்ம அந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம அந்த ஸ்பெசிபிக் புக்ஸ்ல போயிட்டு நீங்க இதே அஜுவன்ஸை போயிட்டு இந்த வீட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க போய் பாருங்க. ஸோ அது வந்து செமையா கொடுத்துருப்பாங்க, நல்லா கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து இது பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருக்கனால நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த புக் மட்டும் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த டைம் ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி எதுக்குமே இந்த புக் வந்து நான் யூஸ் பண்ண கிடையாது. இந்த புக்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு கிராஃப்ட் போர்ஷன் மட்டும் தான் நான் வந்து இந்த வருஷம் நான் படித்தேன் நெட்டுக்கு. மற்றபடி வேற எந்த பார்ட்டுமே இந்த புக்ல இருந்து நான் படிக்கல. பிகாஸ் என்னன்னா இந்த புக்கை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் தான். இந்த ஆத்தரை வந்து நான் லாஸ்ட் இயர் நான் தாரோவில் மீட் பண்ண அவர் வந்தாரு. ஸோ அவரு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் அவர்கிட்ட நான் போயிட்டு பெருமையா சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் தான் பண்ண உங்க புக் இது எல்லாத்தையுமே சொன்னப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெல்லிங் ஸோ யாரும் வந்துட்டு இந்த மாதிரி இல்ல இல்ல புக்கை மட்டும் நீங்க தான் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி நீங்க படிக்க கூடாது. நீங்க வந்து பேசிக்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுதான் நீங்க வந்து ஆன்சர் அதுக்கப்புறம் இது வந்து ஒன்லி ஃபார் ரிவிஷன் நாட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் நார்த்ல எல்லாம் பார்த்தோம்னா நார்த் வீடியோஸ் அதுக்கப்புறம் இப்போ நார்த் போன அப்புறம் ஓரளவு ஹிந்தி எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கறப்ப தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் தான் படிக்கிறாங்க, யாரும் வந்து இந்த புக் வந்து படிக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ அதனால நீங்க இந்த புக்ஸ் எல்லாமே படிச்சு அந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த புக் மட்டும் தான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அக்ரோனமி மெமரைஸ் பண்றீங்கன்றது மட்டும்தான் அர்த்தம். வேற எந்த ஒரு உங்களால வந்து இது கான்செப்ட்ஸ்லாம் இந்த புக் வந்து நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது, படிக்கவும் புரிஞ்சு நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புக்ல இருந்து டைரக்டா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. ஸோ எல்லா மற்ற புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் அவங்க வந்து ஸோ மற்ற புக்ஸ்ல இருந்து எல்லாமே டைரக்டான கொஸ்டின்ஸ் டைரக்டான லைன்ஸ் தான் வந்து எக்ஸாம்ல வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் அந்த ஹேண்ட் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து சொன்னேன். ஸோ லாஸ்ட் இயர் பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் வந்து சால்ட் பேஸ் பண்ணி இருந்தது. சால்ட்னா யாருக்கா தெரியுமா? Can anyone tell what is meant by salt? SALT in agronomy. சால்ட்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஐஆர்ஐல சீட் வாங்கிடுவீங்க இந்த வருஷம். SALT. Any idea? Okay, sloping agricultural land. Sloping agricultural land technology. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் ஹேண்ட் புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது அது ரிலேட்டடா வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து இருந்தது. ஸோ அந்த 5 பாயிண்ட்ல வந்து 4 பாயிண்ட் கரெக்டா தப்பான எனக்கு ஆன்சர் வந்து தெரியும். அந்த ஒரு பாயிண்ட்னால விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பாயிண்ட் ரைட்டா ராங்கன்றது தெரியாம வந்து போயிடுச்சு.
ஸோ இதே மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து ஈவன் ஹேண்ட் புக்ல வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த 1500 பேஜ் இருக்க அந்த ஹேண்ட் புக்ல எங்கெங்கேயோ மூலையில இருந்து 4 பாயிண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரைட் ஆர் ராங் சம்திங் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியான பேசிக் புக்ஸ் அதுல தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையும் படிக்காம நம்ம டைரக்டா போயிட்டு இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. இந்த வருஷம் நெட் அட்டன் பண்ண நீங்க வந்து நல்லாவே இதை பத்தி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆர் ஈவன் நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ண பார்த்தீங்களா, நெட் வீடியோ. ஸோ அந்த வீடியோல வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவிர வேற எதுக்குமே இந்த புக் வந்து நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. ஈவன் இந்த டைம் நான் பிஜி என்ட்ரன்ஸ் வீடியோ பண்றோம், தட் மீன்ஸ் இந்த 2025 பிஜி வீடியோ பண்றப்ப கூட கண்டிப்பா இந்த புக் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க, இந்த புக்ல வந்து டைரக்டா எடுக்கல. பட் என்னன்னா 2023 நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருஷம் எஸ்ஆர்எஃப்ல இருந்த அக்ரோனமி பார்ட் மேக்சிமம் இந்த புக்ல இருந்தா கவர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ரீசெண்டா அக்ரோனமிக் வந்து காயத்ரின்னு ஒரு பொண்ணு வந்து பேசியிருப்பாங்க அந்த வீடியோல. அக்ரோனமிக்கு தாரோட படிச்ச பொண்ணு. அவங்க சொன்னது பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லாவே வந்து ஆர்எஸ் மீனா புக்ல மட்டும் தான் சார் படிச்சேன், அதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க, அந்த வீடியோல வந்து சொன்னாங்க. இப்போ இந்த 2025ல எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்எஸ் மீனாவை நம்பி போன யாருமே வந்து பிஜில வந்து சீட் வாங்க கிடையாது, சக்சஸ் ஆக கிடையாது. அவங்க ஃபைனலா வந்து எங்கிட்ட, ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு லாஸ்ட் 1 மந்த் மட்டும் தான் டைம் இருந்தது, நான் அந்த 1 மந்த்ல வந்து ஆர்எஸ் மீனா மட்டும் தான் எழுதினேன். ஈவன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட நீங்க சொன்னீங்க தான் நான் ஆர்எஸ் மீனா படிச்சேன், ஆனா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வருஷமும் கொஷின்ஸ் வரக்கூடிய அந்த செக்டார் வந்து ஆர் அந்த சப்ஜெக்ட் ஆர் புக் வந்து இட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த நெட் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் நெட் எக்ஸாம் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா புக்ல இருந்தும் சரிசமமா தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எல்லா யூனிட்ல இருந்தும் சரிசமமா தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அக்ரானமி வந்து வேஸ்டா கவர் பண்ண ஒழிய இந்த ஒரே ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க நம்பிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் கூட உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இந்த புக் வந்து ஜஸ்ட் யூ யூஸ் இட் ஃபார் ரிவிஷன், நாட் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இல்ல இந்த புக்கை நான் படிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க கான்செப்டை மற்ற புக் வந்து நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க வந்து இந்த புக்கை மட்டும் படிச்சு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் கிராப் ப்ரொடக்ஷன் இன் பிரீஃப். ஸோ அக்ரோனமி இது ஃபீல்டு கிராப்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் சித்தா சிங் ஒரு புக் இருக்கு, மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் ரைசிங் ஃபீல்டு கிராப்ஸ். ஸோ அந்த சித்தா சிங் புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புக் வந்து பெட்டரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் புக்ல வந்து நல்லா பயங்கரமா கொடுத்துருப்பாங்க, ரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியா இருக்க ஹே சைலேஜ் மேக்கிங் வரைக்குமே பார்டர் கிராப்ஸ்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த வெரைட்டிஸ் மட்டும் ரீசெண்டா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் பயோ ஃபோர்டிஃபைட் வெரைட்டிஸ் ஆகட்டும், இல்ல ஜெனட்டிகலி மாடிஃபைட் வெரைட்டிஸ் ஆகட்டும், நிறைய வெரைட்டிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் ரீசெண்டான வெரைட்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா இந்த காம்படிட்டிவ் ஃபேக்ட்ஸ் ஃபார் அக்ரோனமில வந்து இருக்கும். ஸோ இந்த ஸோ இதே மாதிரி ஒரு ஃபீல்ட் கிராப்ஸ்க்கான ஒரு பாயிண்ட் வைஸ் இருக்கக்கூடிய புக் தான் வந்து ஃபீல்டு கிராப் ப்ரொடக்ஷன் என்று. ஸோ இந்த புக் வந்து நல்லா இருக்கும், ரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஃபைனலா எல்லாமே வந்து இதுல கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என் கோச்சரமான ஒரு ஆத்தர். ஸோ இந்த புக் வந்து பெட்டரா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு 250 ருபீஸ் சம்திங் தான் வந்து இருக்கும். இந்த புக் முடிஞ்சா இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரிவிஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து நிறைய நியூ பாயிண்ட்ஸ் கூட இந்த புக்ல வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்னா கார்டா ஆஃப் அக்ரோனமி அண்ட் சாயில் சயின்ஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் புக் மாதிரி அக்ரோனமிக்கு. ஸோ இந்த மேக்னா கார்டா ஆஃப் அக்ரோனமி அண்ட் சாயில் சயின்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 பேஜஸ் இருக்கும். ஸோ ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நாளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பர்னிங் டாபிக்ஸ். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஒரு 4 ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிஜிபிஹெச் என்ட்ரன்ஸ் உடைய சாயில் சயின்ஸ் அக்ரோனமி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று சொல்றேன், நீங்க வந்து ஏதோ ஒரு வருஷத்தோட சாயில் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அக்ரோனமி ஸ்டூடெண்ட், பட் சாயில் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த 120 கொஸ்டின்ல 80 to 90 கொஸ்டின் உங்களுக்கு சாயில் சயின்ஸ் ஆன்சர் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நீங்க வந்து ஐயர்ல சீட் வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு அக்ரோனமிக்கு சாயில் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கணும், ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த புக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 பேஜஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். அதில் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்ரோனமி இன் பிரீஃப். இது வந்து அஸ் லைக் அந்த ஆர்எஸ் மீனா புக் தான். பட் இதுல என்னன்னா எல்லாமே வந்து பாயிண்ட் பாயிண்டா இருக்கும். ஆர்எஸ் மீனா புக்ல வச்சு சப்ஹெட்டிங் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த புக்ல சப்ஹெட்டிங் கூட இருக்காது, ஜஸ்ட் பாயிண்ட் பாயிண்டா தான் இருக்கும். ஸோ இது பிடிஎஃப் எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைனா பிடிஎஃப் கூட நான் கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த புக் வந்து ஓகே, இந்த பாயிண்ட் வைஸ்க்கு வந்து ஓகே, ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து இந்த புக் வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்ரோனமி ட்ரேடர்ஸ். ஸோ நீங்க வந்து அக்ரோனமி ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு புக் வச்சிருக்கணும்னா அது வந்து இந்த அக்ரோனமி ட்ரேடர்ஸ்.
இதுல வந்து ஒரு 2000 கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி அப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல 1990ல ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டான இயர்ல வந்த பிஜி, பிஹெச்டி, நெட் இது மூணோட கொஸ்டின் வந்து இருக்கும். மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக். நிறைய ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கறாங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றது இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேட்டஸ்ட் எடிஷன் என்னன்னு பார்த்து இப்போ 2025 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எந்த புக்ல இருக்கு, இல்ல 24 வரைக்கும் எந்த புக்ல இருக்கோ, ஸோ அதை பார்த்து அந்த புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த புக் தான் வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான புக். ஸோ என்னன்னா, சரி இந்த புக் முன்னாடி இன்னொரு புக் பார்த்துருவோம், அக்ரோனமி அட் கிளான்ஸ் பை மலிவாளன் முன்ரா. ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம்னா இதுவும் அப்ஜெக்டிவ் புக் தான். நிறைய பேர் வந்து இதான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்கும் இந்த புக் வந்து ஓகே. பட் ரீசெண்டா இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு வந்து இந்த புக் வந்து செட் ஆகல. புக் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கும். நிறைய எல்லா பார்ட்டும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே வந்து சிங்கிள் வேர்ட் அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி தான், ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கான்செப்சுவல் அப்ஜெக்டிவ்ஸ் இன் அக்ரோனமி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய அக்ரோனமி. ஸோ ரீசன் அண்ட் அசஸன் ஆகட்டும், இல்ல அந்த இது ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரைட் ராங், எல்லாமே வந்து அப் டு டேட்ல வந்து இந்த புக்ல வந்து இருக்கும். ஸோ நான் இந்த சொன்ன எல்லா புக்ஸ்ல இருந்துமே இந்த 4 புக் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல இருந்து அதுக்கப்புறம் மற்ற ஃபீல்டு கிராப்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லா புக்ல இருந்துமே யூனிட் வைஸ் இந்த புக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த புக்கோட ஆத்தர் அனாமிகா பர்மன். இவங்க வந்து ஏன் செட்டு தான். ஐஆர்ஐல வந்து இப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு சென்ட்ரல் சிவில் போர்டில் வந்து சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு என்ன சொல்றது, இவங்க வந்து எப்படி இப்போவே வந்து இவ்வளவு புக் வந்து படிச்சிருக்காங்க. ஈவன் எல்லா புக்ஸும் படிச்சப்பவுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு ஆன்சர் தெரியல. இப்போ என்னன்னா, இப்போ ஹெர்பிசைட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டா ஹெர்பிசைட் பிக்சர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. அது அது எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா இருக்க சேஃப்னஸ் ஆகட்டும், அந்த ஹெர்பிசைட்ஸோட ட்ரேட் நேம்ஸ் ஆகட்டும். மறுபடியும் 10 நிமிஷம் முடிய போதா? சரி, அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் அக்ரோனமிக்கு இப்போ ரீசெண்டா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கான்செப்சுவல் அக்ரோனமி இந்த புக் தான். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து அபிஜித் சர்மா. இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டா வந்து அந்த ரங்கசாமி புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த புக் கூட வாங்கி வச்சுக்கோங்க. பட் அதை விட நான் வந்து இந்த புக் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரீசெண்டா அந்த நெட் எக்ஸாம்ல வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் இந்த புக்ல வந்து இருந்தது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஈவன் ஃபார் பிஜி என்ட்ரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்கறாங்க, ஒரு வருஷம் கேட்கறது இல்ல. ஸோ அதனால நீங்க பட் ஆனா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் அக்ரோனமி. ஸோ நியூமெரிக்கல் அக்ரோனமி வந்து பார்த்தோம்னா இந்த அபிஜித் சர்மா. ஸோ இந்த புக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 டு அரௌண்ட் ஒரு 15 கால்குலேஷன்ஸ் ஆர் நியர்லி 20 கால்குலேஷன்ஸ் கூட ஒரு சான்ஸ் இருக்கு. மினிமம் வந்து ஒரு 10 கால்குலேஷன்ஸ் ஆச்சு வரும். மேபி பிஜி, பிஹெச்டி ஆர் நெட் வாட் எவர் இட் மேபி. ஸோ நியூமெரிக்கல் அக்ரோனமிக்கு இந்த புக் வந்து ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர் அமித் பட்நகரோட இந்த புக் வந்து இருக்கும். அமித் பட்நகர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஹோல் அக்ரோனமியை ஹிந்தி வீடியோஸ்ல வந்து கவர் பண்ணிட்டாரு. அதர் தென் தமிழ்நாடு மற்ற எல்லா ஸ்டேட்ல இருக்கணும் அமித் பட்நகர் வீடியோ மட்டும் தான் பார்ப்பான். ஸோ அதனால அதுதான் மெயினான ரீசன் நான் வந்து இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கே. ஸோ இவர் வந்து ஹிந்தில தான் கிளாஸ் எடுப்பாரு. ஈவன் இப்பெல்லாம் பார்த்தோம்னா தமிழ் கூட ஹிந்தில தான் வைக்கிறாரு. ஒண்ணுமே நமக்கு வந்து புரியாது. ஸோ அவரோட வீடியோஸ் தான் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து ஹிந்தில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி தான் ஆகணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இந்த வீடியோவே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோல சொன்னாலாம் அதை நீங்க வந்து அது கரெக்டா இருக்காது. ஸோ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எந்தெந்த புக் எது எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களால எது வாங்க முடியுதோ வாங்கலையோ ஃபர்ஸ்ட் நீங்க பிஜி படிக்கணும் அப்படின்னாவே இந்த 2 பிரின்சிபல்ஸ் புக்கை வாங்கி நல்லா தரவா படிங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். ஸோ ஜென்ரல் அக்ரிகல்ச்சருக்கு நீங்க எல்லாருமே நிம்ரா சுந்தா தான் படிச்சிருவீங்க. காலகாலமா கடந்த 10 வருஷமா நிம்ரா சுந்தா படிக்கிறோம், இல்லை ஆர்கே சர்மா படிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அருண் கட்டியாயன் படிக்கிறோம். எஸ்ஆர் கான்வாவோட அந்த அப்ஜெக்டிவ் அக்ரிகல்ச்சர் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம். பட் ரீசெண்டா கரண்ட்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றது ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய புக் தான் வந்து இந்த அட்வான்ஸ்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுல ரொம்ப நல்லா இருக்கும். 2 வால்யூம் இருக்கும் இதுல. ஸோ இந்த புக்கை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஈவன் நாங்க நிறைய மெயின்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் கூட இந்த புக்ஸ்ல இருந்தா நாங்க எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 கரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் அவங்க கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக் தான். அக்ரோனமி சாயில் சயின்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும் இந்த புக்ல. ஸோ இந்த புக்லாம் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, பட் இந்த புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஸோ ரீசெண்டா இந்த இமேஜ் எடுக்கிறப்போ பார்த்தா 850 rupees ஏதோ போட்டிருந்தது. ஸோ இந்த 2 புக் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த நெம்ரா சுந்தா புக் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் வந்து வாங்குறது வாங்காதது உங்களோட விருப்பம் தான். பட் நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து அட்வான்ஸ்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த புக் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ மேபி நீங்க முன்னாடி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த புக்ல பார்த்தோம்னா சாரி இந்த வீடியோல வந்து டாப் 25 புக்ஸ் நான் இப்போ சொன்ன அதே புக்ஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த புக்ல இந்த வீடியோல.
அதுக்கப்புறம் இந்த அக்ரோனமி நெட், ஸோ ரீசெண்டா வந்து அக்ரோனமி நெட் 2025 அந்த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லா எந்தெந்த கொஷின் வந்து எந்தெந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்றது அந்த ஞாபகம் இருந்த 140 கொஸ்டின்ஸை வந்து எழுதி வச்சு அதை வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சைடில் போட்டோ எடுத்து சைடில் வந்து வச்சிருப்பேன். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாளைக்கு மட்டும் 4000 rupees இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு சாரி, நாளைக்கு மட்டும் 3200 rupees. ஸோ இந்த கிளாஸை பார்த்துட்டு யாராச்சும் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து 4000 rupees கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு இந்த ஆஃபர் அமௌண்ட்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் வந்து 9 to 10 PM போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து ஓகே அப்படி இந்த டைம் வந்து ஓகேவா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் டைமிங்ஸ் கூட மாத்திக்கலாம். ஸோ 1 or 2 daysல வந்து நம்ம சர்ச் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் டைமிங்ஸ் வந்து மாத்திக்கலாம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. இன்னொரு 5 minutes டைம் இருக்கு. ஆறுமுகம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆறுமுகத்தை பேசவே விடல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆறுமுகம் உன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. ஆறுமுகம் நீ ஏதாச்சும் சொல்லணுமா? Hello, thank you, sir. ஓகே. So, like, இந்த இனிஷியேட்டிவை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ண பாருங்க. ஹலோ சார், am I audible, sir? கேக்குது. யா ஆடிபிள். சார் ஒரு நிமிஷம்டா. ஒரு நிமிஷம். ஆடிபிள் தான். ஹலோ செந்தமிழ் சார். ஆடிபிள் தான்டா. ஹலோ, இட்ஸ் ஆடிபிள். ஹலோ ஆடிபிள். ஹலோ இட்ஸ் ஆடிபிள். ஹலோ, am I audible? எஸ். 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 ஸோ லைக் இந்த நான் இப்போ வந்து லைக் பிஜி வந்து சத்தீஸ்கர்ல படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிஹெச்டி இப்போ ஹரியானால பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாரும் இப்போ பிஹெச்டி வெளியே வந்தனால எங்களுக்கு லைக் ஃபுல் எக்ஸ்போஷர் இருக்கு. நார்த் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, எந்தெந்த புக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லைக் வித் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம்லயே வந்து எப்படி வந்து ஹை ஸ்கோர் பண்ண எங்களுக்கு இப்போ பை யூஸ் தான் நான் யாரு அப்புறம் நாங்க யோசிச்ச பர்டிகுலர் ஸ்டேட் போகணும் லெவலுக்கு கொண்டு தான் நாங்க இந்த எடுத்தனால இப்ப சக்சஸ். இத இந்த எல்லாரும் எஃபெக்ட் பண்ணுங்க. அட்வைஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஆறுமுகன். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு தானே? ஹலோ, வெதர் இட் இஸ் ஆடிபிள்? ஓகே. ஸோ சிலபஸ் வந்து 2 பேரும் டிவைட் பண்ணி தான் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கிராப் ஈகாலஜி அந்த யூனிட் வந்து ஆறுமுகம் எடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வீட் மேனேஜ்மெண்ட் எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 3 to 4 monthsல வந்து நாங்க மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளேயே கவர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இப்போ நீங்க யூஜி ஃபர்ஸ்ட் இயர், யூஜி 4th இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலும் சரி, ஐசிஆர் வந்து கண்டிப்பா ஒரு டெட்லைன் வைப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பிடிசி வாங்கினா மட்டும்தான் நீங்க பிஜிஓ பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கோ நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. நீங்க ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்தாலுமே நீங்க அந்த டேட்குள்ள நீங்க பிடிசி வாங்கல அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. சீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் நிறைய சீட் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா தீசிஸ் வந்து முடிச்சுட்டு அந்த 70ஓ 80ஓ எத்தனை பர்சன்டேஜ் அட்டனன்ஸ்ல அந்த டைம் தீசிஸ் வச்சுட்டு 1 or 2 daysலயோ இல்ல 1 weekலயோ தீசிஸ் வர மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீக்கிரம் வந்து முடிச்சிடுங்க. ஸோ முடிச்சு பிடிசி வந்து நீங்க எந்த அளவு சீக்கிரமா வாங்குறீங்களோ அதை வச்சு மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் நீங்க ஆல் இந்தியா ரேங்க் 1ஆவே இருந்தாலுமே சரி. ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ஓகே, நான் இந்த வீடியோ நான் பண்ணது வந்து கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதை யாராச்சும் பார்த்துட்டு வேற யாராச்சும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு.
இருக்கிறதுலே வந்து இது வந்து ஒரு லெஸ்ஸான அமௌண்ட் தான். கண்டிப்பா ஃபியூச்சர்ல போக போக இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ கரெக்டாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே கண்டக்ட் பண்றது வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் இன்னைக்கே பார்த்தோம்னா 30 மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து நியர்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ தான். நம்ம அந்த குரூப்லேயே வந்து 27 மெம்பர்ஸ் இது வரைக்கும் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 7 பேர் எங்கிட்ட கிளாஸ் வர முடியாது இன்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எல்லாருக்கும் வந்து இந்த 9 to 10 வந்து செட் ஆகுமான்னு தெரியல. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு டைமிங் மாற்ற கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கேளுங்க. எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் அஸ்.